நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தாய் திரு அவை இன்று திருமுழுக்கு யோவானின் பிறப்பை பெருவிழாவாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவருக்கு முன்னோடியாக நின்று கொண்டிருந்த அற்புதமான மனிதருடைய பிறப்பு இந்த அகிலத்தை புரட்டி போட்ட மிகப்பெரிய விடுதலைக்கு வித்தாய் அமைந்திருந்தது. இந்த அற்புத திருநாளை கொண்டாடும் இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை புகழ்ந்து பாடுவோம். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். இன்று திருப்பாடல் 139 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். நம்முடைய உடலை நாம் உற்று நோக்குகிற போது கடவுள் அற்புதங்களால் நம் ஒவ்வொருவரையும் நிறைத்திருக்கிறார். இந்த அதிசய தெய்வத்தை நம்மை அற்புதமாய் படைத்து அஞ்சத்தகு வியத்தகு முறையில் அவர் நம்மை படைத்ததால் அவரை போற்றி பாடி ஆராதிப்போம். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உணர்த்துகிறது, நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். நம்முடைய செயல்பாடுகள் முழுவதையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். நாம் எதை பாவம் என்று சொல்லுகிறோமோ அல்லது எதை புண்ணியம் என்று சொல்லுகிறோமோ அதையெல்லாம் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறவர். இதோ ஆண்டவர் தாமே நமக்கு அடைக்கலமாயிருந்து எல்லா மக்களையும் ஒரே உடலோடும் ஒரே ஆன்மாவோடும் படைத்தவர். எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நம்மை அன்பு செய்கிற நல்ல தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன்.
என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே என்கிற அந்த வார்த்தை, என் எலும்பு உமக்கு மறைவானதென்று, மறைவான முறையில் நான் உருவானதையும் உலகின் ஆழ்பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்ற வார்த்தைகளை வாசிக்கிற போது நம்மை அறிந்திருக்கிற அந்த தெய்வத்தை நான் அறிந்திருக்கிறேனா என்பதை நாம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளை அறிந்து கொள்வதே ஆற்றல். எனக்காக எல்லாவற்றையும் செய்து என்னை உயர்ந்த ஒரு படைப்பாய் உயர்த்திய அந்த தெய்வத்தை நான் யாரென்று அறிந்து கொள்வேன். அவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்வேன். இந்த அறிதலே ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. உணர்ந்து பயணிக்க ஆற்றல் வேண்டி மன்றாடுவோம். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மனிதர்கள் அறிவதற்கு முன்பாக, ஏன் தாய் தந்தை அறிவதற்கு முன்பாக நீர் எங்களை அறிந்து வைத்தவரே, உம்முடைய இரக்கம் மேலானது. நாங்கள் இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று மனிதர்கள் யோசித்ததை விட நீர் யோசித்திருக்கிறீர். எங்களை இந்த பூ உலகத்திற்கு கொணர்ந்தீர். நன்றி செலுத்தி தொடர்ந்து உம்முடைய கட்டளைகளுக்கு இணங்கி பயணிக்க எங்களை ஆற்றலோடு வழி நடத்தும். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.